நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பாஜக மூத்த நிர்வாகி ஹெச் ராஜா அமைச்சர் அன்பில் மகேஷை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். உங்களுக்கு நான் இங்க கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூற விரும்புகிறேன். அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் போர்வையில ஒரு ஹிந்து விரோதி இருக்காப்ல. அவர் யூனிவர்சிட்டி பிரிமிசஸுக்குள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் திராவிட கழகத்தினுடைய கூட்டம் நடத்துறார். அந்த கூட்டத்தில் அவர் பேசிய உரைய நம்ம ஆட்கள் உள்ள போய் வீடியோ எடுத்துன்னு வந்துட்டாங்க. அந்த ஆள் சொல்றாரு, நானும் கருப்பு சட்டை போட்டுக்கிறதுக்கு ஆசைதான், ஆனா சூழ்நிலை தடுக்குதுன்னு. கருப்பு சட்டை போட்டுக்கோ நிர்வாணமாவா, யாரு உன்னை பத்தி கவலைப்பட்டாங்க? ஆனா அன்றைய தினம் 1000ற்கு மேற்பட்ட நம்முடைய சகோதரர்களோடு நான் அந்த கூட்டத்தில் அனுமதி இல்லாம கலந்துனேன்னு என்னை கைது பண்ணாங்க. அப்போ கைது பண்ணி வைக்கப்பட்ட இடத்துல 2 டிஎஸ்பிக்கள் வந்தாங்க. ஏன் இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலைங்கிறதுக்காக அதை சொல்லிட்டு நான் மற்ற விஷயத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். அந்த 2 டிஎஸ்பிகளும் மதிய உணவு நேரத்தின் பொழுது உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது மிக அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். அதாவது ஏடிஜிபியா இருந்த ஒரு கிறிஸ்தவ மத வெறியன், அந்த நபர் பொலிட்டிக்கலா சென்ற முறை 10 சட்டமன்ற தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒண்ணு கூட ஜெயிக்கல. அதனால இந்த உள்ளாட்சி தேர்தலில் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட், கோயம்புத்தூர் ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்ல எதிர்கட்சிகளே வெற்றி பெறக்கூடாதுன்னு அந்த கிறிஸ்தவ மதவெறி கொண்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு ஏடிஜிபி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.